ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3 முதல் மார்ச் 12 வரை. முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை காலை 7:31 முதல் பூரம் நட்சத்திரம். நம்முடைய மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடம் என்பது தைரிய ஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம், இடமாற்றத்துக்கு உண்டான ஸ்தானம், சகோதர வழியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ இந்த பூரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் அதற்கு நமக்கு மீன ராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில், ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ குரு நம்முடைய லக்னத்திலேயே இருக்கிறதுனால இது ஒரு நல்ல பலன்தான். ஆனால் நம்ம ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, இடமாற்றம் சம்பந்தப்பட்டது, இது போன்ற ஒரு முயற்சிகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும். ஏன்னா சுக்கிரன் 3க்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். ரெகுலர் ஒர்க்கு, ரெகுலர் டியூட்டி, தொழில், பணவரவு இதுக்கு பிரச்சனை இல்லை. புது மாற்றத்தை சந்திப்பதற்கான முயற்சிகளுக்கு தடை அப்படின்னு எடுத்துக்கணும். மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரம் காலையில் 7:38க்கு தொடங்குகிறது. ஒரு பாத சிம்ம ராசியில் இருக்குது, 3 பாத கன்னி ராசியில் இருக்குது. மதியம் 1:45 கன்னி சந்திரன் போயிடுவார். இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் நமக்கு 9ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாயும் சூரியனோட சேர்ந்து இருக்காரு, ராகுவும் சேர்ந்து இருக்கார். சூரியன், செவ்வாய், ராகு 3 கிரகங்கள் 9ஆம் இடத்துல சேர்க்கை. பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஆவணங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஜ், இது சம்மந்தப்பட்ட தொடர்புகள் எல்லாம் இன்னைக்கு நிகழும். சூரியன் ராகு கன்ஜெக்ட் ஆகிறது கிரகண தோஷம்னு சொல்கிறது. அது அவ்வளவு சீக்கிரமாக உறவுகளுக்கு நல்லது பண்ணாது. மெயினாக தந்தை வழி உறவுகளுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். மற்றபடி கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, திறமையை வச்சு வேலை பார்க்குறவங்க, சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம். நமக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் பலமாக இருக்கிறதுனால வீடு, கட்டடம், நிலம், வாகனம் இது சம்மந்தப்பட்ட ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், அனைத்து விதமான தொழிலையும் இன்னைக்கு வரக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். விவசாயம், ஹோட்டல் தொழில் மற்றும் பயிர் தொழில், பால் பண்ணை வியாபாரங்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29க்கு மேலே சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 9ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோட ராகுவும் சேர்ந்திருக்கார். செவ்வாய் ராகு செயற்கை பலனை கொடுக்குறார். பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், குலதெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்கள், சேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உடன் பிறந்த இரத்த சம்மந்தப்பட்ட உடன்பிறப்புகள் வகையில் ஏற்படக்கூடிய சில மனக்குழப்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அது மாதிரி வகையில் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை நண்பர்கள் 11:15க்கு சித்திரை முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம். நமக்கு 5ஆம் இடமான துலா ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகு செவ்வாயோட சேர்ந்து கும்பராசியில் 9ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார். கேதுனுடைய தொடர்பில் உப நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் மாற்றங்களுக்கு சாதகமாக இருக்குது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. வேலை மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், வீடு விற்பனை, இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அனைத்து விதமான தெய்வ அனுகூலங்களும் அல்லது உறவுகள் சார்ந்த வகையிலையும் திருமண காரியங்களுக்கும் சாதகமாக நாளாக இருக்கும். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:31 வரைக்கும் இந்த பலன் பொருந்தும். ஏன்னா அது வரைக்குமே சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் மதியம் 1:31க்கு மேலே விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு நம்முடைய லக்னத்திலேயே இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமான குருவனுடைய புனர்பூசத்திலேயே இருக்கார்.
குருவனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சுக்கிரனுடைய அந்தரத்தில் இருக்கார். சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் உறவுகள் சார்ந்த வகையிலும், கலை தொடர்பு சார்ந்த வகையிலும், மூளை உழைப்பு சார்ந்த வகையிலும் மன திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அதனால் சிறப்பான ஒரு செயல் திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10 வரைக்கும் இந்த விசாகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீடான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. 10ஆம் வீட்டில் சனி இருக்கார். 10ஆம் வீட்டில் சனியும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரனும் அங்கே சேர்ந்துருக்காங்க. அப்போ சந்திரன், சுக்கிரன், சனி இதெல்லாம் 6-10 தொடர்பு இருக்கிறனால அனைத்து விதமான வேலைகள், ஆபரணங்கள் மற்றும் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, மருத்துவத்துறை மற்றும் சொகுசான அனைத்து விதமான பொருட்களை தயாரித்தல் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சாஃப்ட்வேர் சாதனங்கள் மற்றும் வீட்டு உபயோக கருவிகள், டெலிவிஷன் மாதிரியான கருவிகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அனுஷ நட்சத்திரம் இரவு 7:04 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. கேட்டை புதனுடைய நட்சத்திரம். புதன் கும்பராசியில் குருவுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் 9ஆம் இடம் என்பது ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, ரெப்ரசன்டேட்டிவ் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் சாதகமாக நாளாக அமைகிறது. புதன் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணுறது, சயின்டிஃபிக் வேலைகள் இது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ஆதாயமாக இருக்கும். ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம், அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டே தொடங்கிறது. முழுக்க முழுக்க இன்று புதன்கிழமை இரவு 9:59 வரைக்குமே நமக்கு கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன், செவ்வாய் இதெல்லாம் செயற்கை பலனை கொடுக்கறது, நல்ல பலன்தான். இது மேல் படிப்பு, மூளை உழைப்பு, கலைத்துறை மற்றும் படைப்பு துறைகள் அத்தனைக்குமே இது பொருந்தும். பெரும்பாலுமே ஒரு கருவிகள் சம்மந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். மார்ச் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மூல நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. தனுசு ராசியில் உள்ள கேது நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம். கேது 3ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய சிறப்பை தரும். 4ஆம் இடம் 10ஆம் இடம்ங்கிறது தொழில் அபிவிருத்தி, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சிறப்பை தரும். மருத்துவம் சார்ந்தது மற்றும் ரெசார்ட்டு சம்மந்தப்பட்டது, அழகு சாதன பொருட்கள், ஆபரணங்கள் இது அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க மற்றும் நமக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி சொல்லித்தர்றது இது அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.